வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல ஃப்ளூ காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. உங்க குழந்தைக்கு ஃப்ளூ வேக்சின் கண்டிப்பா போடணுமா? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் பாரதி, குழந்தை நல மருத்துவர். ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்றது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால வரக்கூடிய ஃபீவர். இந்த ஃபீவர்ல சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, அதிகமான காய்ச்சல், கை கால் வலி, தலைவலி, சளி, இருமல், தொண்டை வலி, இது மாதிரியான மைல்டு சிம்டம்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாகி நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் வரைக்குமே தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய காம்ப்ளிகேஷனும் வரலாம். அது மாதிரி கேசஸ்க்கு சில டைம் ஆக்சிஜன் தேவைப்படலாம், சில டைம் ஐசியூ அட்மிஷன், வென்டிலேட்டர் வரைக்கும் கூட போகலாம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக குழந்தைங்களுக்கு, அதுலேயுமே 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு, மிகவும் வயதானவர்களுக்கு, அதுவும் இல்லாமல் கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது டயபெட்டிஸ், அப்புறம் ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரும். ஸோ ஃப்ளூ வேக்சின் அப்படின்றது ரொட்டீனாக இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்லையே ஆப்ஷனல் வேக்சின் லிஸ்ட்ல போட்டுட்டு இருக்க ஒரு வேக்சின் தான் இது. ஃபர்ஸ்ட் 6th month ஆஃப் ஏஜ்ல இருந்து போடுவோம். 6th monthல ஃபர்ஸ்ட் டோஸ், 7th monthல செகண்ட் டோஸ் போடுவோம். அதுக்கப்புறம் 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் இயர்லி ஒன்ஸ், மெயினாக இந்த ஃப்ளூ சீசன் டைமில் போடணும். அதுக்கப்புறமா 5 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் போடணுமா அப்படின்னு கேட்டால், அது மாதிரி குழந்தைங்கள் நார்மல் குழந்தைங்களுக்கு தேவை கிடையாது. பட் அதுவே க்ரானிக் டிசீசஸ், அதாவது கிட்னி டிஸார்டர்ஸ், பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு மோர் தென் 5 years இருந்தாலுமே இயர்லி ஒன்ஸ் ஃப்ளூ வேக்சின் போடணும். அதில் சில பேர் 6 month 7 month டோஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், 1 year ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு, இப்போ போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக போடணும். எப்போ போட்டாலுமே ஃபர்ஸ்ட் டோஸ் நீங்கள் போடும் பொழுது 2 டோஸாக போடணும். ஃபர்ஸ்ட் டோஸ்லேருந்து செகண்ட் டோஸ்க்கு 1 month கேப் விட்டு 2 டோஸாக போடணும். அதுக்கப்புறமா இயர்லி 1 டோஸ் போட்டால் போதும். ஸோ உங்கள் குழந்தைக்கு ஃப்ளூ வேக்சின் போடுறது மிகவும் அவசியமானது. ஸோ கண்டிப்பாக ஃப்ளூ வேக்சின் உங்கள் குழந்தைக்கு போடணும். தேங்க்யூ.